நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல ப்ரொஃபசர் டெய்லி ஒரு பிளாஸ்க கொண்டு வராங்க. ஆனா இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற யாருமே பார்த்தது கிடையாது. சோ உள்ள என்ன இருக்குன்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இத பாத்துக்கிட்டே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள ஏதோ திருட்டுத்தனமா மறைச்சு எடுத்துட்டு வராங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். அதை கேட்டதும் போலீஸ் அவங்க டீமோட கிளம்பி வராங்க. வந்து மஃப்டில ஸ்டூடெண்ட்ஸா உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அந்த ப்ரொஃபசரும் கிளாஸ்க்குள்ள அதே கிளாஸ்கோட உள்ள வராங்க. வந்தது இவங்களை பார்த்து புதுசா இருக்காங்களேன்னு யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி சமாளிச்சிடறாங்க. இவங்க அதை நம்பி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே யாரோ சில பசங்க லேட்டா கிளாஸ்க்குள்ள வரானுங்க. அவனுங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா படிக்க வந்த மாதிரி தெரியல. ஆனா ப்ரொஃபசர் அவனுங்களை பார்த்தது ஹோம் ஒர்க் எங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் கையில வச்சிருந்த நோட் புக் அவங்க கிட்ட குடுக்குறானுங்க. அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணாமலே வச்சிருந்த அந்த பிளாஸ்க அவங்க கிட்ட கொடுத்து ஸ்டாஃப் ரூம்ல வச்சுட்டு வர சொல்றாங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டே அந்த இருந்த போலீஸ் அவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. சோ இவங்க போலீஸ்னு தெரிஞ்சது பாதி பேர் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள மடக்கி பிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த பிளாஸ்க வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கோலப்பொடி பாக்கெட் வச்சிருக்காங்க. இத்தனை நாளா அந்த கோலப்பொடியை தான் யாருக்கும் தெரியாம வித்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட கொடுத்த அந்த நோட் புக்கை வாங்கி திறந்து பார்த்தா உள்ள பணத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. சோ இதுக்காக தான் இவ்வளவு நேரமா போலீஸும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ப்ரொஃபசரும் கையும் களமா மாட்டிக்கிறாங்க.